தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசிக போராட்டம் நடத்துவதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சிவபிரகாசம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாசம், எதற்காக இந்த போராட்டம், தற்போது என்ன நடக்கிறதுங்க? வணக்கம் பவித்ரா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வாசுதேவனூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள அந்த பேருந்து நிறுத்தம் பகுதியில் விசிக கட்சியினுடைய கொடிக்கம்பம் நேற்று முன்தினம் வைக்கப்பட்டது. இந்த கொடிக்கம்பத்தை நேற்று இரவு அந்த பகுதியில் உள்ள யாரோ அகற்றியதாக விசிக தரப்பில் குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூர் சுங்கச்சாவடி ஆகிய பகுதிகளில் விசிக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் SS பார்த்திபன் அவர் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் சுங்கச்சாவடி ஆகிய பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு குவிக்கப்பட்டனர். அதாவது இந்த பகுதியில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டு வஜ்ரா வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த போலீசார் பாதுகாப்பு அதிகமாக பலப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது. மேலும் அந்த கொடிக்கம்ப விவகாரம் தொடர்பாக போராட்டம் எதுவும் நடத்தக்கூடாது என விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து தலைமை அறிவித்ததன் காரணமாக தற்போது அந்த போராட்டமானது வாபஸ் வாங்கப்பட்டுள்ளது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவபிரகாசம்.